அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சேகர். நான் விவசாயம் செய்து வருகிறேன். என் மனைவியின் பெயர் அகிலா. எங்களது காதல் திருமணம். இரு வீட்டாரும் எங்களுடைய காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் ஊரை விட்டு வந்துவிட்டோம். நண்பர்களின் உதவியோடு கோவிலில் அவளுடைய கழுத்தில் நான் 3 முடிச்சு போட்டேன். நான் அதிகம் படிக்கவில்லை. சிறு வயதிலேயே விவசாயத்தில் ஆர்வம் அதிகம் என்பதால் படிப்பை நிறுத்திவிட்டு பிடித்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன். ஆனால் அகிலாவிற்கு படிப்பில் ஆர்வம் அதிகம். டீச்சராக வேண்டும் என்பதே அவளுடைய ஆசை. கல்யாணம் அவளுடைய குறிக்கோளுக்கு தடையாக இருக்கக்கூடாது என கிடைத்த வேலைகளை செய்து அவளை பிஎட் படிக்கவும் வைத்தேன். காலையில் காலேஜ் செல்வாள், மாலையில் அந்த தெருவில் இருக்கும் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுப்பாள். அவள் நன்றாக பாடம் இருக்கிறாள் என நிறைய பேர் வரவும் ஆரம்பித்தனர். நானும் அவளும் சிறுக சிறுக பணத்தை சேர்த்து ஒரு இடத்தை வாங்கி லோன் போட்டு சிறிதாக வீடும் கட்டினோம். அவளுக்கும் பக்கத்து ஊரிலுள்ள பள்ளியில் வேலை கிடைத்தது. ஒரு நாள் கூட பள்ளிக்கு விடுப்பு எடுக்க மாட்டாள். உடம்பு சரியில்லை என்றால் கூட மாத்திரை போட்டுக்கொண்டு கிளம்பி விடுவாள். ஆசிரியர் பணியின் மீது அவ்வளவு காதல் அவளுக்கு. வேலை கிடைத்த பிறகுதான் நாங்கள் குழந்தையை பெற்று கொண்டோம். நான் வீட்டை சுற்றி தோட்டம் அமைத்து கவனித்தும் கொள்வேன். வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை கூட நானே பயிரிடுவேன். எங்களுக்கு தேவையானது போக மீதியை சந்தைகளில் விற்று விடுவோம். செயற்கை பூச்சி மருந்துகளை அடிக்காமல் இயற்கையாக பயிரிடுவதால் சில சமயம் வீடு தேடி கூட வந்து வாங்கிச் செல்வார்கள். அவள் வேலைக்கு சென்றதும் நான் குழந்தையை பார்த்து கொள்வேன். பெண்கள் என்றால் வீட்டு வேலைகள் தான் செய்ய வேண்டும் என்ற கருத்தெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆணும் பெண்ணும் சமம் என நினைப்பவன் தான் நான். வீட்டு வேலைகளை கூட பகிர்ந்துதான் செய்வோம். மனைவி பள்ளிக்கு பேருந்தில் சென்று வருவது சிரமமாக இருப்பதாக கூறியதால் அவளுக்கு ஸ்கூட்டியை வாங்கி கொடுத்தேன். என் மனைவி இயற்கையாகவே உதவும் மனப்பான்மை கொண்டவள். கஷ்டப்படுபவர்களை பார்த்தால் அவளுடைய மனம் தாங்காது. நிறைய சமூக சேவைகளையும் செய்து வந்தாள். வருடந்தோறும் மகளின் பிறந்தநாள் அன்று அனாதை ஆசிரமத்திற்கு சென்று ஏழை குழந்தைகளுக்கு ஆடை, உணவு வழங்குவாள். வருடங்கள் வேகமாக ஓடியது. மகள் இப்போது பள்ளி செல்ல ஆரம்பித்து விட்டாள். என்னுடைய பூச்சிக்கொல்லி அல்லாத இயற்கை விவசாய முறையும் சுற்றியிருந்த கிராமங்களுக்கு பரவ நிறைய பேர் எப்படி செய்வது என ஆர்வமுடன் கற்கவும் வந்தனர். நானும் மகிழ்ச்சியுடன் கற்றுக் கொடுத்தேன். விடுமுறை நாட்களில் நான், மகள், மனைவி 3 பேருமே சேர்ந்து தோட்டத்தில் வேலை செய்வோம். இப்படி தெளிந்த நீரோடை போல சென்று கொண்டிருந்த எங்களுடைய வாழ்க்கையில் திடீரென ஒரு பிரச்சனை வந்தது. அது எங்கள் வாழ்க்கையே திசை மாற்றிவிட்டது. எப்போவும் வழக்கம் போல காலையில் வேலைக்கு சென்ற என் மனைவி சாயங்காலம் வெகு நேரமாகியும் வீட்டுக்கு வரவில்லை. இதுபோல் எப்பொழுதும் நடந்தது இல்லை. சரி, ஏதாவது வேலையாக இருக்கும் என இருந்துவிட்டேன். ஆனால் ரொம்ப நேரமாகியும் அவள் வராததால் உள்ளுக்குள் பயம் வர ஆரம்பித்தது. அப்போது அலைபேசிகள் அதிகம் புழக்கத்தில் இல்லாத காலம். எப்படி அவளை தொடர்பு கொள்வது? பள்ளியின் தொலைபேசி எண்ணிற்கு அடித்து கேட்டால், உங்கள் மனைவி அகிலா பள்ளி முடிந்ததும் கிளம்பிவிட்டார், இங்கே இல்லை என்ற பதிலே வந்தது. எனக்கு மனதிலுள் சிறிதாக பயம் வர ஆரம்பித்தது. நேரம் சென்று கொண்டே இருந்தது. மணி 7 தாண்டி விட்டது. இதற்கு மேல் தாமதிக்க கூடாது என எண்ணி மகளை பக்கத்து வீட்டில் பத்திரமாக இருக்கச் சொல்லிவிட்டு நானே அவளை தேடிச் சென்றேன். முதலில் பள்ளியில் சென்று பார்க்க காவலாளி மட்டுமே இருந்தார். அவரிடம் விசாரித்த போது, இங்கே யாரும் இல்லை, அனைவருமே வெளியேறிவிட்டனர், வேறு எங்காவது போய் தேடி பாருங்கள், ரொம்ப நல்ல டீச்சர், நேற்று கூட எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தார், தெரிந்தவர் யார் வீட்டுக்காவது சென்றிருப்பார், சீக்கிரம் போய் தேடி பாருங்கள் என கவலை தேய்ந்த முகத்துடன் அவர் சொன்னார். நானும் பள்ளிக்கு அருகில் தெரிந்தவர் வீடுகளிலெல்லாம் தேடி பார்த்து விட்டேன். ஒரு தகவலும் கிடைக்கவில்லை அவளை பற்றி. சரி, மீண்டும் வீட்டிற்கு சென்று ஒரு தடவை பார்த்து விடலாம் என எண்ணி வீட்டிற்கு சென்றேன். அங்கேயும் அவள் இல்லை. இதற்கு மேல் தாமதிக்க கூடாது என போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்து விட்டேன். அவர்கள் எல்லா விவரங்களையும் கேட்டறிந்து கொண்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டனர். போலீஸ் ஒருபுறம், நான் ஒருபுறம் தீவிரமாக அகிலாவை தேட அவளை பற்றி ஒரு தகவல் கூட கிடைக்கவில்லை. மகளுக்கு முன்னால் நான் கொஞ்சம் தைரியமாக இருப்பது போல் நடந்தேன். நான் உடைந்து விட்டால் அவளை தேற்றுவது யார் என்று. இப்படியே 1 மாதம் கடந்து விட்டது. காவல் நிலையத்தில் தினமும் சென்று ஏதாவது அகிலாவை பற்றி துப்பு கிடைத்ததா என விசாரிப்பேன். ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. நாட்கள் நகர ஒரு நாள் காவல் நிலையத்திலிருந்து எங்கள் ஊருக்கும் என் மனைவி வேலை பார்க்கும் ஊருக்கும் இடையில் வாழை மரத் தோட்டம் உள்ளது, அங்கே வரும்படி அழைத்தனர். என்னவாக இருக்கும் என பதற்றத்துடன் சென்றேன். அங்கே அகிலா பள்ளிக்கு எடுத்துச் செல்லும் கைப்பை இருந்தது. கரையான் அரித்தது போல பாதி கிழிந்து போயிருந்தது. அதில் எங்களுடைய குடும்ப புகைப்படம் மற்றும் பள்ளி அடையாள அட்டை மற்றும் இன்னும் பிற ஆவணங்கள் இருப்பதை வைத்துதான் போலீசார் என்னை இங்கே அழைத்திருக்கிறார்கள். எனக்கு அந்த பையை பார்த்ததும் அழுகையாக வந்தது. அவள் தொலைந்து போன 2 தினங்களுக்கு முன்தான் கடைத்தெருவில் அதை வாங்கி தரும்படி ஆசையாக என்னிடம் கேட்டாள். அதை நினைக்க நினைக்க எனக்கு அழுகையாக வந்தது.
போலீசார் அந்த இடத்தை இன்னும் தீவிரமாக சோதனை போட அடுத்த நாள் ஒரு பெண்ணின் சிதைந்த உடல் அதே வாழைமர தோப்புக்குள் கண்டெடுக்கப்பட்டது. சோதனை செய்ததில் அகிலாவின் உடம்புதான் என முடிவும் செய்யப்பட்டது. உயிரோடு எங்கேயோ இருக்கிறாள் என ஆழ்மனதில் சிறு நம்பிக்கை இருந்தது. ஆனால் என் நம்பிக்கை பொய்யாகிவிட்டது. நான் கதறி அழுததை பார்த்து போலீசாருக்கே கண்கள் கலங்கியது. உடற்கூறு ஆய்வில் அவள் உடம்பில் ஆங்காங்கே காயங்கள் இருப்பதாகவும் அவள் இறக்கும் முன் பலவந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார் எனவும் மருத்துவர்கள் கூறினார்கள். வாழைமர தோட்டத்தின் உரிமையாளரிடம் விசாரித்த போது 2 நபர்களின் பெயர்களை கூறி அகிலா தொலைந்த அன்று அவர்கள்தான் வேலை பார்த்ததாகவும் கூறினார். அதன் பின் காவலர்கள் தீவிரமான விசாரணையை தொடங்கினர். இருவரையும் காவல் நிலையம் அழைத்து விசாரித்த போது முதலில் இல்லை என மறுத்தனர். கேள்விகள் கேட்க கேட்க முன்னுக்கு பின் முரணான பதில்கள் வந்தன. இறுதியில் செய்த தவறை அவர்கள் ஒத்துக்கொண்டனர். தவறு செய்தவனின் ஒருவனின் மாமியார் வீடு எங்கள் வீட்டிற்கு அருகில்தான் இருக்கிறதாம். நானும் அவனை 1-2 முறை பார்த்திருக்கிறேன். அங்கே வரும்போதெல்லாம் அகிலாவை பார்த்திருக்கிறான். அவளுக்கு நகைகள் மீது ஆர்வம் அதிகம். எப்போதுமே கழுத்தில் 3 சங்கிலி, கைகளிலும் வளையல், பெரிய ஜிமிக்கி தோடு, மோதிரம் என அணிந்திருப்பாள். இவன் மாமியார் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் இதை கவனித்து கொண்டே இருந்திருக்கிறான். தன் நண்பனிடமும் அகிலாவை பற்றி அடிக்கடி சொல்லுவான். குடிப்பழக்கத்துக்கு அடிமையான இருவருமே அகிலாவை நீண்ட நாட்களாக கண்காணித்து வந்திருக்கிறார்கள். அகிலா காணாமல் போன அன்று இருவருமே திட்டம் போட்டு அகிலா வரும் வழியில் காத்திருந்து வண்டியை பஞ்சராக்கி மயக்கமடைய செய்துவிட்டனர். பின் அருகில் இருந்த வாழைமர தோட்டத்துக்குள் தூக்கிச் சென்று வாயில் துணியை வைத்து அமுக்கி நகைகளை அபகரித்து விட்டனர். அத்தோடு விட்டிருந்தால் கூட பரவாயில்லை. அவள் மீது சபலம் ஏற்பட இச்சைகளை இருவருமே மாறி மாற்றி தீர்த்தும் கொண்டனர். அரை மயக்கத்தில் இருந்த அகிலா எவ்வளவோ முயற்சித்தும் அவர்களிடமிருந்து விடுபட முடியவில்லை. இங்கே நடந்ததை வெளியே சொல்லிவிடுவாளோ என பயந்து அங்கேயே அவளுடைய கழுத்தை நெரித்து கொன்றும் விட்டனர். இறக்கும் கடைசி தருவாயில் கூட தன் கணவன் மகளை நினைத்துதான் கண்ணீர் சிந்தினாள். இறந்த உடலை அங்கேயே குழி தோண்டி புதைத்துவிட்டு தடயம் இல்லாதவாறு மறைத்தும் விட்டனர். அவளுடைய வண்டியையும் பயன்பாட்டில் இல்லாத பழைய கிணற்றில் தள்ளிவிட்டு கிளம்பிவிட்டனர் குடிகார பாவிகள். கொள்ளை அடித்து கொண்டு போன நகைகளை விற்று குடித்தே அழித்து விட்டனர். விசாரணையில் அனைத்துமே சொல்லிவிட காவலர்கள் கோர்ட்டில் ஆஜர்படுத்த தக்க தண்டனையும் கிடைத்துவிட்டது. இங்கே நானும் மகளும் அவளை இழந்து துக்கத்தில் உழன்று கொண்டிருக்கிறோம். சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கை யாரோ இருவரால் இப்படி திசை மாறி போய்விட்டது. எனக்கு அகிலா இல்லாமல் வாழவே பிடிக்கவில்லை. இருந்தாலும் என் மகளுக்காக வாழ்ந்துதானே ஆக வேண்டும். அவளை தைரியமான பெண்ணாக வளர்க்க வேண்டும். நிறைய தற்காப்பு கலைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெண்களை போக பொருளாக எண்ணும் சில கயவர்கள் வாழும் உலகத்தில் என் மகளை துணிச்சல் மிகுந்த பெண்ணாக வளர்க்க வேண்டும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.